ஆனால் ரீயூசபிள் காட்டன் நாப்கின்ஸ் பெண்ணுக்கும் நல்லது, மண்ணுக்கும் நல்லது. சொல்ல போனாக்கா நான் இப்போ கொஞ்சம் அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருந்தேங்க வெளியில் போகிறதுக்காக. சில பல இன்டர்வியூஸ் இருக்குது, சில பேர் சந்திக்கணும். இப்போ இந்த விவசாய சம்மந்தமான போராட்டங்கள் வெளியில் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு, சம்மந்தமாக பேசணும், கொஞ்சம் விஷயங்கள் சேர்க்குறீங்கன்னு சொல்லி அவசர அவசரமாக வெளியில் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். இந்த அவசரத்துக்கு மத்தியில் இந்த பீஸை பற்றி நம்ம பேசணுமா அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன். அப்புறம் சரி இதை பேசாமல் விட்டோம்னாலும் சப்ஸ்கிரைபர்ஸுடைய சாபத்துக்கு நம்ம ஆளாக வேண்டியிருக்குமே, சரி என்ன தான் அவசரமாக இருந்தாலும் ஆண்டி வேலை ஒரு 5 நிமிஷம் இந்த பீஸை அசால்ட் பண்ணிவிட்டு போவோம் அப்படின்னு தாங்க நான் இந்த வீடியோ பண்ண போகிறேன். அன்றைக்கி போகிறதான் போகிறேன், இந்த நாயை உசுன்னு பார்த்துட்டு போ. இன்றைக்கி ஒரு விடுகதையோடு அந்த ஷோவை ஆரம்பிக்கலான் இருக்கேன். இந்த விடுகதைக்கு பதில் தெரிஞ்சவங்க தயவுசெய்து கமெண்ட்டில் வந்து பதில் சொல்லுங்கள். கட்சி ஆரம்பிக்க போகிறேன் என்பான், கேட்டை திறந்து கொண்டு வெளியே வருவான், கேள்வி கேட்டால் கேட்டை பூட்டிக்கொண்டு உள்ளே ஓடி விடுவான். அவன் யார்? 1234வது தடவையாக எங்களுடைய தானுக தலைவர்கள் மறுபடியும் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கவட்டை பிரிச்சுக்கிட்டு போய் மண்டபத்தில் நின்ட்டாப்ல. எனக்கு என்னன்னாக்கா அந்த மீடியாக்காரங்களை நினச்சாதாங்க ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஒவ்வொரு தடவையும் எங்கள் தலைவன் வந்து பல யுகங்களாக கட்சி ஆரம்பிக்க போகிறோன்னு கவட்டையை விரிச்சுக்கிட்டு போய் மண்டபத்தில் நிற்கிறதும், மீடியாக்காரங்க வந்து ட்ரைபாடை விரிச்சுட்டு போய் அங்கே நிற்கிறதும் ரொம்ப பரிதாபமாக இருக்குங்க. எனக்கு ஒரு டவுட்டுங்க, இந்த மீடியாக்காரவங்கெல்லாம் வந்து என் தலைமை கட்சி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிற மீட்டிங்கில் வந்து அப்பப்போ போய் ஃபுட்டேஜ் ஷூட் பண்ணிட்டு வந்து போடுறீங்களா, அல்லது ஃபஸ்ட் டைம் சொல்கிறார் பார்த்தீங்களா மண்டபத்தில், வெரி ஃபஸ்ட் டைம் பல யுகங்களுக்கு முன்னாடி அதே ஃபுட்டேஜை இன்னைய வரைக்கும் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா அப்படிங்கிற டவுட்டு தான் எனக்கு. ஏன்னாங்க உக்காளி ஒரு வார்த்தை கூட அச்சு பேசுகிறாமல் என் தலைமை அப்படியே அடிக்கிறாங்க. அதே சேம் டைலாக் பேப்பர் மாற்றவே இல்லை. ஃபஸ்ட் டைம் நாக்பூர்லேருந்து அந்த டைலாக் அப்படியே தலைமை அடிச்சிட்டு இருக்காப்லன்னு நினைக்கிறேன். எப்படி தலைமை அந்த டைலாக் பேப்பரை நீங்கள் வந்து பத்திரப்படுத்தி வைக்கிறீங்க? எப்படி பல ஜெராக்ஸ் போட்டு பல காப்பிகள் வச்சுருப்பீங்களோ? ஏன்னா மடித்து வச்சோம்னாக்க அந்த மடிப்பில் கிளியும், அதெல்லாம் எல்லாம் பார்த்துக்கிறீங்களா? பத்திரப்படுத்தி வச்சு தலைவா, ஏன்னா இன்னும் ஏகப்பட்ட வருஷம் இது தேவைப்படும். அப்புறம் இந்த மீடியாக்காரங்களுக்கு நான் ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேங்க. ஏன்னா மீடியா இருக்கிறீங்க, நீங்கள் கேமராமேனாக இருக்கட்டும், ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், உங்களுடைய பணி வந்து ரொம்ப மெச்ச வேண்டிய பணி, சமூகத்துக்கு தேவைப்படுற பணி. அதனால் உங்களுடைய பணிக்கு நான் வந்து தலை வணங்குறேன். சும்மா வேஸ்ட்டாக இதில் போய் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு ஃபுட்டேஜ் எடுக்கிறீங்களே, அதை வந்து என்ன பண்ணுறீங்க, எடுத்து வச்சுக்கிட்டு டேட்டை மட்டும் மாற்றிங்க. ஒரு 20 வருஷத்துக்கு டேட்டை மட்டும் 20 வருஷம் தாங்குமா தெரியல, இருந்தாலும் நாம் நல்லதே நினைப்போம். நீங்கள் அந்த இப்போ ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு 20 வருஷத்துக்கு டேட்டை மாற்றிங்க. அப்புறம் அனிமேஷன் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிங்க. மாற்றிக்கிட்டு இந்த ஃப்ளாஷ் நியூஸ் போடும்போது ஜங் ஜங் அது வந்து அந்த பிஜிஎம்லாம் போட்டுக்கிட்டு 20 வருஷத்துக்கெல்லாம் டெம்ப்ளேட்டாக வச்சுங்க தலைவா. அதை எப்போ தேவைப்படுதோ அப்படியே டேட்டை போட்டு இறக்கிங்க உள்ள, அவ்வளோதானே. என்ன சேம் டைலாக் தானே புதுசாக பேச போகிறாப்புல. தலைவா இந்த சூப்பர் ஸ்டார்லாம் சினிமாவோட தான், அரசியலில் நீங்கள் சூப்பர் ஸ்டார் கிடையாது. என்ன தான் கவுண்டமணி அவர்கள் வந்து காமெடி ஆக்டராக சினிமாவில் இருந்தாலும் அரசியலை பொறுத்த வரைக்கும் உங்களை விட தலைவன் பெட்ரு. ஆனால் அந்த விஷயத்தில் நம்மளுக்கு ரொம்ப தெளிவியா யாரை எங்கே வைக்கணுங்கிறத கரெக்டாக இருக்காங்க. ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கங்க, எவ்வளோ பெரிய கட் அவுட்டாக இருந்தாலும் அதை ஒரு நாள் கலட்டி வீச வேண்டியதாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கட் அவுட்டை பொறுத்த வரைக்கும் நாம் கலட்ட வேண்டியதில்லை, அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கிட்டு தான் இருக்குது. ஜாயிண்ட் சரியில்லைல்ல, ஐ மீன் சேர்க்க சரியில்லைல்ல, அதை சொன்னேன். நீங்கள் எதுவும் ஃபிசிக்கலாக தப்பாக எடுத்துக்காதீங்க. சில பேர் இருக்காங்க இங்கே, நம்ம ஒரு 1000 கேள்வி அவங்கள்ட்ட கேட்டோம்னு வச்சுங்களேன், அதில் ஒரு கேள்விக்காவது சரியான பதிலை சொல்லிடுவாங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க அந்த ஒரு கேள்விக்குமே பதில் தெரியாதவங்களாம் இருப்பான். ஆனால் தலைமை அதில் வேறு லெவலு. ஒரே கேள்வி 1000 தடவை திருப்பி கேட்டாலும் தலைமை மேலேருந்து ஒரு வார்த்தை கூட பிடுங்க முடியாது. ஒரு கேள்வியை கூட தலைமை எதிர்கொள்ளலைங்க. ஏங்க வந்தால் கேள்விக்கு பதில் சொல்லணும்ல, ஏதோ மனப்பாடம் பண்ணிட்டு வர்றாப்புல, கேட்டை திறந்துட்டு மனப்பாடத்தை அப்படியே ஒப்பிச்சுட்டு அப்படியே போயிடுறாப்புல, வர்றாப்புல கட்சி ஆரம்பிக்க போகிறாங்கிறாப்புல, கேள்வி கேட்டால் கேட்டை போயிட்டு உள்ளே ஓடிடுறாப்புல. இல்லை எனக்கு என்னென்னா இந்த விஷயத்தை ட்விட்டரில் சொல்லிக்கலாமே தலைவா, இது என்ன புதுசாக சொல்ல போகிறீங்களா என்ன? பழைய தேஞ்சு போன ரெக்கார்டு தானே, அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ் பண்ண வேண்டியது தானே. இது அதுக்கு தேவையில்லாமல் இத்தனை ப்ரெஸ் பீப்புளை கூப்பிட்டு அவங்களோட நேரத்தை வேஸ்ட் பண்ணி, இவ்வளோ மக்கள் ஃபேன்ஸுங்கிற பேரில் இருக்கிறவங்கெல்லாம் கூப்பிட்டு அவங்களோட டயத்தை வேஸ்ட் பண்ணி என்ன புதுசாக சொல்லி கழிச்சு விட்டீங்க, என்ன தர தள்ளி விட்டீங்க, நீங்கள் எதுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம், எதுக்கு இவ்வளோ அளப்புறேன்னு நான் முதல்ல கேட்குறேன். ஏங்க மற்ற விஷயத்துக்கு மட்டும் வேகமாக ஓடி வந்து உங்களோட கருத்தை சொல்கிறீங்கல்ல, காவிரி பிரச்சனையில் இந்த போலீஸ்காரங்க அடித்து பிரச்சனையானதில் என்ன சொன்னீங்க, ஓடி வந்து போலீஸ்காரங்க அவங்கள ஃபஸ்ட் அடிச்சாங்க, அதுக்கப்புறம் தான் போலீஸ்காரங்க அடிச்சாங்க,
அதுக்கு மேலே கலர் மார்ச் சொன்னீங்களா ஃபர்ஸ்ட் கருத்தை. இப்போ சொல்லுங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். கட்சி ஆரம்பிக்க போகிறீங்களா இல்லையா? ஸ்டெர்லைட் பிரச்சனையில் வேகமாக ஓடி வந்து உங்களை கருத்தை சொன்னீங்க. அந்த சமூக விரோதிகள் உள்ள அடிச்சாங்க, அதுக்கப்புறம் தான் கலர் மார்ச். இந்த சமூக விரோதிகள் சொன்னீங்கல்ல, உங்கள் கருத்தை சொல்லுங்கள். கட்சி ஆரம்பிக்க போகிறீங்களா இல்லையாங்கிறது உங்கள் கருத்து, நீங்கள் தானே சொல்லணும். சொல்லுங்கள். ஹேட்ஸ் ஆஃப் முடிச்சு சொன்னீங்கல்ல. டிமானிட்டேஷன் அப்போ எத்தனை பேர் செத்து போனாங்க சொன்னீங்களே. ஹேட்ஸ் ஆஃப் உங்கள் கருத்து. அந்த குருத்தை இப்போ சொல்லுங்கள். கட்சி ஆரம்பிக்க போகிறீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. ஏங்க யாரோ கட்சி ஆரம்பிக்க போகிறாங்களா இல்லையான்னு உங்ககிட்ட கேட்கல. நீங்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறீங்களா இல்லையான்னு உங்ககிட்ட தானே கேட்க முடியும். அந்த பதில் நீங்கள் தானே சொல்ல முடியும். இதுக்கு இத்தனை வருஷமா, இத்தனை காலமா இதில் ஃபேன்ஸுங்கிற பேரில் பென்ஷன் கேஸ்லாம் பிடிச்சி வந்து உட்கார வைக்கிறீங்க. பூரா சுகர் டேப்லெட் போடாமல் வந்து உட்காந்து அது பாதி கேஸ் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுவுது. ஆனால் இந்த விஷயத்தில் மையம் உங்களோட எவ்வளோ பெட்டருங்க. நம்ம மையத்தை எடுத்துங்க. ஒரு பிச்சைக்கார எவ்வளோ அழகாக கேட்ச் பண்ணா, உனக்கு கேட்ச் பண்ண தெரியாது. போலீஸ் சொல்லி அப்படி என்னதான் ட்ரைனிங் எடுத்த? நீங்க ஏதாவது கட்சியை பற்றி சொல்லுவீங்க அப்படின்னு கேள்வி கேட்டோம்னாக்கா எழுச்சி வரலங்கிறீங்க, திருப்தி இல்லைங்கிறீங்க. அது உங்கள் பர்சனல் மேட்டர் தலைவா. அதெல்லாம் பர்சனல் மேட்டர்லாம் கொண்டு வந்து பப்ளிக்கில் வச்சு பேசுவீங்க. கட்சியை பற்றி ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தாக்கா ஆனால் தலைவா, இந்த முடிவு எடுக்கிறதுல உங்களை தட்டிக்கு ஆளே கிடையாது தலைவா. அதை நான் எப்போ முடிவு பண்ணேன் தலைவா. நான் எப்போ திரும்ப முடிவு பண்ணேன், கட்சி எப்போ ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா. வேற லெவல் தலைவா, நீங்கள் வேற லெவல். ஏண்டா இந்த ஊர் இன்னமுமா நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. எனக்கு ஒரு டவுட்டு தலைவா. நீ வெளியில் வந்து உங்களை பற்றி பயங்கரமாக கிண்டல் கிளி நக்கல் நைண்டி பண்ணி கைகுட்டி சிரிக்கிறாங்களே, அதெல்லாம் உங்கள் காதுக்கு எதுவும் வருதா? இல்லை அது காதா இல்லை வேறு எதுவுமா? இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னா பல பேருக்கு ஒரு கேள்வி விடும். என்னடா அது நியூஸு வந்து புது நியூஸாக இருக்குது, ஆனால் தலைவனுடைய ஃபோட்டோ பழசாக இருக்குது அப்படின்னு தோணும். அதெல்லாம் கிடையாதுங்க. நியூஸும் பழசு தான், தலைவனும் பழசு தான், தலைவனோட ஃபோட்டோவும் பழசு தான். இல்லை வருஷத்துக்கு அவனுக்கு 1992 அப்பத்துலேருந்து தலைவன் இன்னைய வரைக்குமே வந்து ஆரம்பிக்க போகிறேன்னு இன்னமும் ஆரம்பிக்க போகிறேன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காப்புல. அதில் வந்து இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க பல பேர் என்னன்னாக்கா இந்த நியூஸை வந்து பிறந்திருக்க மாட்டீங்க நீங்கள்லாம். ஆமாம், நீங்களும் யுவர் அன்லக்கி. பட் ஐ எம் லக்கி கை, யூனோ. ஐ எம் 1992 நான் இருக்கேன். எனக்கு 5 வயசு இப்போ. அதனால் 5 வயசுலேருந்து இன்னைய வரைக்கும் தலைவன் அதே தான். காதுகள் பாவம் இல்லையா? 30 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் ஆக வேண்டியவன் இன்னும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த லட்சணத்துல நான் அவளை கெடுத்து விட்டலாம். தலைவா, உங்களுக்கு ஒரு யோசனை சொல்கிறேன். தயவு செய்து இந்த குறுக்கு புத்திக்கிட்ட அதான் அந்த அவர்கிட்ட தயவு செய்து ஐடியா கேட்காதீங்க தலைவா. எனக்கு அவங்கள்ட்ட ஐடியா கேட்டு தான் ரிசர்வ் பேங்கை நக்கிக்கிட்டு போய் உட்காந்துருக்கு. இப்போ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க. ஏன்னாக்கா சின்ன வயசுலேருந்து உங்களை பார்த்து நாங்கள் வளர்ந்துட்டோம். சின்ன வயசுல இருந்து பாருங்க அப்படியே பண்ணி பழகிட்டோமா, அதனுடைய அக்கறையில் அவங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளோ கிண்டல் கேள்வி நக்கல் ஏண்டிலாம் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் தலைவன் வந்து மறுபடியும் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாப்புலங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா தலைவா ஐநோ தலைவா, புது படம் சைன் பண்ணியிருக்கீங்களா? இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து சொல்லுவீங்க இந்த புது படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் இந்த படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. அதானே தலைவா? அதுக்கான ஒரு முன்னோட்டம் இது அதானே? ஐநோ தலைவா, ஐநோ. ஏன் தலைவா, உங்கள் ரசிகர்கள்லாம் இங்கே தூரத்துலேருந்து காரு வேன்லாம் வாடகைக்கெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க தலைவா. உங்களுக்காவது நீங்கள் ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்கலாம்ல. நம்ம கிரிக்கெட் மேட்ச் லைவ்ல பார்த்துருப்போம். பார்க்கும்பொழுது வந்து இவங்க ஜெயிப்பாங்க இல்லை இவங்க தோப்பாங்கன்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு டீம் ஜெயிக்கும், ஏதோ ஒரு டீம் தோக்கணும்னு வச்சுங்களேன். மறுநாள் ஹைலைட்ஸ் போடுவாங்க. அன்றைக்கி என்ன நடந்துச்சோ அதே தான் மறுநாள் கால ஹைலைட்ஸ்க்கு நடக்க போகுது இந்த மேட்ச்சில். ஆனால் அந்த ஹைலைட்ஸையும் விரித்தனமாக உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக 4-6 அவுட்லாம் வந்து கைத்தட்டலாம் விசிறிச்சலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம தலையோட ரசிகர்களும். போன மீட்டிங்கில் என்ன சொல்ல போகிறாரோ அதே தான் இந்த மீட்டிங்லையும் சொல்லுவார் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சும் அவ்வளோ ஆர்வமாக வந்து அடுத்த முதல்வர், அடுத்த பிரைம் மினிஸ்டர், அமெரிக்க ஜனாதிபதிங்கிற அளவுக்கு கூவுறீங்கனாக்கா அப்போ நீங்களாம் ஹைலைட்ஸ் பார்த்து கைத்தட்டுற கூட்டம் தானே. ஆனால் லைவ்லேயே ரீப்ளே போடுறதுக்கு நம்ம தலைவனை மிஞ்ச இங்கே ஆளே கிடையாதுங்க. சும்மாவா சூப்பர் ஸ்டார்னா? 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுங்க அரசியலில். எனக்கு தெரிஞ்சு தலைவருடைய பல ரசிகர்களுக்கு நிறைய பென்ஷனே கட்டாயி போயிருக்கும். கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி தலைவன் இழுன்னு ஜவு மூட்டாங்க மாதிரி இழுத்துட்டு நடக்கிறாயா. ஆனால் இன்னொரு பக்கம் இவர் ஆரம்பிக்கிறாரா இல்லையோ, இன்னொரு பக்கம் நம்ம தலைவனுடைய பேரை சொல்லி நம்ம குட்டி பகவதி இருக்காப்லையே, அவர் ஒரு பக்கம் தலைவன் சிஎம் ஆனால் நான் தான் இந்த அமைச்சர் அந்த அமைச்சர் அளவுக்கு பயங்கரமாக பில்டப் போட்டு தலைவனை எகிரி ஏற்றி உட்கார வச்சு. ஏன் கேட்குறீங்க? நம்ம இவர் தான் சாய்ராம். இந்த சாய்ராம் ஒரு பக்கம் தோல் ஏறி காதில் தான் விட்டுட்டு இருக்கானாக்கா, இன்னொருத்தர் நம்ம நட்ட சென்ட்ரு நம்ம ஜெர்னலிஸ்ட் ஒரு பக்கம் அவரு அளப்புறன்னா ஐயோ கருத்து கணிப்பு எடுக்கிறதுனா குருத்து கணிப்பு எடுக்கிறதுனா ஐயோ தாண்டி தலைவர் போகிறோம் வந்து அதுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள். அவர் இந்த பக்கம் தோல் ஏறி உட்காந்துடுறாப்புல, குட்டி பக்கம் இந்த பக்கம் ஏறி உட்காந்துடுறாப்புல. காதுகள் பாவம் இல்லையா? நம்ம ஜீனி ஜெர்னலிஸ்ட் போட்ட வீடியோவுக்கு நம்ம ஒரு அட்மிட் டாக்ஸ் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள். இன்டர்லியன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை போடுறேன். ஏப்பா குட்டி பகவதி,
ஏப்பா ஜீனியர் ஜெர்னலிஸ்ட்டு, இதெல்லாம் ஒரு பொழப்பாயா? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? இல்லை, அப்படி அரசியலுக்கு வந்து அவர் எண்ணத்தை அப்படி கலட்ட போகிறாப்புல, அப்படி எண்ணத்தை அறுத்து தள்ள போகிறாப்புலன்னு நான் கேட்குறேன். ஏங்க அரசியல் என்ன நினச்சிட்டு இருக்காப்புல அவர்? ஏதோ விடிய காலில் இந்த ப்ரொடியூசர் வீட்டு காலில் காலிங் அடிச்சுட்டு நீங்கள் முழிக்கிற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணி முழிச்சதுக்கப்புறம் உள்ளே வந்து உங்கள் கையில் அட்வான்ஸ் கொடுத்துட்டு சைன் பண்ணிட்டு போவாங்க, அதுன்னு நினச்சிக்கலாம் நீங்கள்? இப்போ அரசியல் தலைவாது மணிக்கணக்காக நின்று பிரச்சாரங்கள் பண்ணணும், ஊரில் மணிக்கணக்காக தொண்டை காய நீங்கள் கத்தணும், மக்களை விழிப்புணர்வுப்படுத்தணும். நீங்கள் யாரும் நம்மளுக்கு தெரியப்படணும், கட்சியாரும் தெரியப்படுத்தணும், கொள்கை என்னென்னு தெரியப்படுத்தணும். கொள்கை என்னென்னா தலை சுத்துன்னு சொல்லக்கூடாது, அவன் தலைவன் கிடையாது. முதல்ல ஏசுரி மூட்டு வெளில வரணும், தலைவா நீங்கள் அரசியல் புரிஞ்சுக்கணும். ஏசுரி மூட்டு வெளில வரணும், வெளில வந்ததுக்கப்புறம் மக்கள் மத்தியில் பேசணும், மணிக்கணக்காக பேசணும், அரசியல் என்னென்னு புரிய வைக்கணும், எதிர்கட்சிகளுடைய விஷயங்களை அம்பலப்படுத்தணும், அட்ராசிட்டிகளை அம்பலப்படுத்தணும், போராட்டங்கள் பண்ணணும், புரட்சிகள் பண்ணணும், மக்களை ஒன்றிணைக்கணும், கற்பிக்கணும். ஏகப்பட்ட விஷயம் இருக்குது தலைவா. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ கேரவனுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு ட்விட்டரில் ஒரு ட்விட் போட்டுக்கிட்டு அப்படிலாம் பண்ண முடியாது தலைவா. இதில் மக்களாகி நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஹைப்பில் ஒரு ஐக்கானாக இருக்கிறவங்கள வந்து அப்பப்போ உள்ள ஆளுங்கட்சிகள் அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேச சொல்லும், அல்லது கட்சி ஆரம்பிக்க சொல்லும், அல்லது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லும், அல்லது எங்கள்கிட்ட வந்து நீங்கள் கேண்டிடேட்டாக நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லி பல அழுத்தங்கள் கொடுக்கும். அந்த அழுத்தங்களுக்கு நீங்கள் இசையில் அப்படின்னாக்கா என்ன பண்ணுவாங்கனாக்கா உங்கள் மேலே வழக்கு போடுவாங்க, ரைடு விடுவாங்க, தேவையில்லாத சர்ச்சைகளை கிளப்புவாங்க, மிரட்டுவாங்க. அவங்களுக்கு உள்ள அந்த அதிகாரத்தை வச்சு உங்களை மிரட்டத்தான் செய்வாங்க. அதுக்கு வந்து சில பேர் அடிபணிஞ்சு போவாங்க, சில பேர் எதிர்த்து நிற்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதனால் இப்படி அந்த அழுத்தங்களுக்கு அடிபணிந்து போகிற ஒருவரை வந்து நம்ம கண்டுக்காமலும் போக முடியாது. ஏன்னா பாதிக்கப்பட போகிறது நான் தலைவா. நீங்கள் ஏசி ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கேரவனுக்குள்ளே உட்காந்துட்டு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆனால் ரோட்டில் நின்று கஷ்டப்பட போகிறது நான், என் ஊருக்கு ரோடு இல்லாமல் கஷ்டப்பட போகிறது நான், தண்ணி வராமல் கஷ்டப்பட போகிறது நான், சோறு இல்லாமல் கஷ்டப்பட போகிறது நான். ஸோ நான் பேசித்தான் ஆகணும். பர்சனல் மேட்டரில் நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணிக்கலாம், ஆனால் பாலிடிக்ஸ்குள்ளே பர்சனல் மேட்டரை கலக்கக்கூடாது தலைவா. சும்மா ஒரு பஞ்சு சொல்லி முடிக்கலாமா அப்படின்னு தோணுச்சு, அதனால் அப்படியே ரைமிங்காக டைம் வேலை அடிச்சுட்டேன். நம்ம தலைவர் வரணும் சாயராம்.